Hi friends, welcome to Design Loom Academy. This is day 24 of 30-day logo series. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக் லோகோ. இந்த டிக்டாக் லோகோ வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா கிரிட் சிஸ்டம் மூலமாக பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து கிரிட் லைன்ஸு, சர்க்கிள்ஸு, ஷேப் பில்டர் இது 3 இருந்தால் போதும். இந்த லோகோ வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, வாங்க டேரெக்டாக டாபிக் உள்ளே போயிடலாம். இல்லுஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரிட்டு வரைகிறதுக்காக நான் ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபில் இருக்கக்கூடாது லைனுக்கு, வெறும் ஸ்ட்ரோக் மட்டும்தான். தென் ஹால்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நான் வைக்கிறேன். ஓகேங்களா, தென் Ctrl D ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு வந்து காப்பி வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா, மொத்தமாக ஒரு 8 லைன்ஸ் வரைகிறேன். தென் மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு சென்டராக வச்சுக்கிறேன். தென் ரைட் கிளிக் பண்ணுறேன், ட்ரான்ஸ்ஃபார்மில் ரொட்டேட் கொடுக்குறேன். ரொட்டேட்டில் 90 டிகிரி கொடுத்துட்டு காப்பி கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கிரிட் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ சர்க்கிள் வந்து இந்த பொசிஷனில் நான் வரையணும். ஓகேங்களா, டூல் பாரில் சர்க்கிள் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ஹால்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா, ப்ரெஸ் பண்ணிட்டேன். தென் எனக்கு இன்னொரு சர்க்கிள் மேலே வரணும். கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு காப்பி கொடுங்க. தென் எடிட்டில் போயிட்டு காப்பி இன் ஃப்ரண்ட்டு கொடுங்க. ஓகேங்களா, தென் ஆல்ட்டையும் ஷிஃப்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுங்கள். காப்பியான சர்க்கிள் வந்து வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பொசிஷனில் கரெக்டாக வைங்க. தென் பெரிய சர்க்கிளையும் சின்ன சர்க்கிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனில் வைங்க. தென் டூல் பாரில் ஒரு லைன் வந்து ஓகேங்களா, டிக்டாக்கோட லோகோ வந்து ஆஃபில் ஸ்டார்ட் ஆகாது. அதனால என்ன பண்ணுறேன்னா இந்த லைன் ஒரு லைன் வந்து நான் வந்து ட்ரா பண்ணுறேன். இந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷேப் பில்டர், ஃபில்லு பிளாக்கு, ஸ்ட்ரோக் எதுவும் வேணாம். அந்த லைன் நம்ம ட்ரா பண்ண பார்த்தீங்களா, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா, நான் எந்த வேலை கொண்டு போகிறேனோ அந்த வேலையை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ட்ரா பண்ணுங்கள். மேலே போயிட்டு ஓகே இதோட முடிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம டிக்டாக்கோட பேஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதை தனியாக எடுத்துன்னு போயிட்டு வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிடுங்க. தென் இதை நான் வந்து சென்டராக வச்சுக்கிறேன். ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நான் பெருசாக வைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஒரு கலர் ரெஃபரன்ஸுக்காக ஒரு காப்பி வந்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிளாக் கலரை வந்து ட்ராக் பண்ணிவிட்டு நான் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் லைட்டாக ட்ராக் பண்ணுறேன். ஏன்னா அந்த எனக்கு பிங்க் கலரோட இது வரணும். ஓகேங்களா, இப்போ பிங்க் கலர் வந்துடுச்சு. ஆனால் பிங்க் கலர் வந்து கீழே வரணும். தென் அதை கிளிக் பண்ணிவிட்டு அரேஞ்சில் பேக் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பிளாக்குக்கு கீழே வந்து பிங்க் கலர் போயிடுச்சு. அதே போல் எனக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலர் வரணும். ஸ்கை ப்ளூ கலர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கும் பிங்க்குக்கும் நடுவில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் பிளாக்கையே ட்ராக் பண்ணுறேன். பிளாக்கை ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி நான் வைக்கிறேன். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு ஒரு காப்பி கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா தென் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஐட்ராப்பர் டூல் மூலமாக ஸ்கை ப்ளூ கலரை பிக் பண்ணிக்கோங்க. தென் வந்து பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக்கை கிளிக் பண்ணிவிட்டு அரேஞ்ச் ஃப்ரண்ட்டு கொடுங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பிளாக் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும், ஸ்கை ப்ளூ மிடில் வரும், பிங்க்கு வந்து பேக்கில் வந்துடும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக்கோட லோகோ. வந்து டிக்டாக்னு டைப் பண்ணுறேன். ஓகேங்களா, லோகோ நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இதுதான் கிரிட்டு மூலமாக வரைஞ்ச டிக்டாக் லோகோ. இதுபோல் யூஸ்ஃபுல்லான லோகோ சீரீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன லோகோ வரையலான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லோகோவை நான் வந்து நாளைக்கு ட்ரா பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.